தொழில் பாதிக்கப்படும், வாய்ப்புகள் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு 100 பக்கத்துல வாய்ப்புகள் குறையுதுனாக்க வருமானம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து பேசும்பொழுது அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? நிச்சயமா இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு தொழில்ல இருக்கீங்க, ஒரு நிறுவனத்தோட சிஇஓவா இருக்கீங்கன்ட்டு. இந்த நிலையை உருவாக்குனதே வந்து பெரியாரோட சிந்தனைகள் தான். அப்படி இருக்கும்போது, அந்த சிந்தனை தான் நம்மள உருவாக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும்ல. 2வது அங்க கலந்துக்கிட்டது அத்தனையுமே வந்து ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற தம்பிங்க. அவங்க கிட்ட இப்போ ஒரு ஹோப் ஒண்ணு கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒரு மாதிரி டைவர்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு ஒரு கருவியா அதை நான் பயன்படுத்த ஆசைப்பட்டேன். 2வது பெரியார் குறித்து பேசினா கண்டிப்பா எதிராக ஒரு கூட்டம் சேரதான் செய்யும். நாய்கள் குறிப்பதால் பயணங்கள் நின்று விடுவதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ பெரியார் பற்றின விளைவு, அவரோட சிந்தனைகள், அவரோட கருத்துக்கள் மூலியமா இங்க ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதோட வெளிப்பாடா இல்ல அதோட பயனாளியா நான் உருவாகி இருக்கிறேன். தொழில லாபம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா லாபத்தை விடவும் ஒன்று ரொம்பவும் முக்கியம், அது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை நமக்கு கிடைச்ச காரணம் பெரியாருன்னும் போது அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவோமே, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.